ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இப்போது 6:30 ஆகுது. நைட்டுக்கு நான் இன்றைக்கி பர்கர் செய்யலான்னு நினச்சிருக்கேன். நைட் ஃபுட்டுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேர்ந்து இன்றைக்கி எப்படி பர்கர் செய்யலான்னு பார்க்கலாம். 6:30 ஆகுது, ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? 6:30 ஆகுது. வானம் எல்லாமே இருட்டிக்கிட்டு வருது, ஆனால் வெளியே நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் டின்னர் பண்ண போகிறேன். வாங்க போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் கூட சேர்ந்து இன்றைக்கி எப்படி நான் டின்னர் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இப்போது ஃபஸ்ட்டாக தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டாக நான் பர்கருக்குள்ளே வைக்கிற பேட்டியை தான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அது ஃப்ரீசரில் இருந்தனால கொஞ்சம் கூல் ஆகட்டும்னு எடுத்து வைக்கிறேன். இது சீஸ் க்ரீம். நான் சீஸ் ஸ்லைசஸ் வாங்கலை, அதனால சீஸ் க்ரீமை வைப்போன்னு சொல்லி சீஸ் க்ரீம் இருக்குது. அடுத்தது மயோனஸ் இருக்குது. இது சீஸ் க்ரீம், அது மயோனஸ். மயோனஸில் நான் கேபேஜ் வெட்டி அதில் மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்ல, அதனால். இப்போ கேபேஜை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணால் எங்களுக்கு சாப்பிடும்போது அது ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த கேபேஜும் கூட ஒரு வெங்காயமும் போடணும். இந்த கேபேஜோட ஒரு வெங்காயமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மயோனஸ், நான் வாங்கி வச்சுருக்க மயோனஸ் கார்லிக் வித் மயோனஸ், கார்லிக் மிக்ஸ்டாக இருக்கிறது. ஸோ அதோடு இதை மிக்ஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயமும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் நான் இதோட இப்போ கட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் மயோனஸை அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். பர்கர் நிறைய விதமாக பண்ணலாம். நான் வீட்டில் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வீட்டில் பண்ணும்போது எனக்கு லெட்டூஸும் சீஸ் ஸ்லைசஸும் கிடைக்கல. மற்றது நைட் தானே, அதனால் நான் லெட்டூஸ் யூஸ் பண்ணலை. அதுக்காக தான் சீஸ் க்ரீம் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் சீஸ்க்கு ஈக்குவலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பர்கர் மண் எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பேட்டியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பன்னையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பர்கர் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் போடணும்னு அவசியம் இல்லை, பட் என்னோடய தோசைக்கல்லுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டால் தான் அது கரெக்டாக வரும். ரொம்ப பழைய தோசைக்கல், அதனால் நான் கொஞ்சம் ஆயில் போட்டே ஃப்ரை பண்ணிடுவேன். இல்லைனா நீங்கள் ஆயில் போடாமலே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஆயில் போடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இந்தளவு ஃப்ரை ஆகினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதே பேனில் வந்து பர்கர் பன்னையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பர்கர் பன் ரோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, பண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாகவும் இருக்கும்ல, அதனால பர்கர் பன் வந்து பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு லைட்டாக பட்டர் பூசி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பட்டர் பூசலை, ஏன்னா அந்த கடாயில் லைட்டாக ஆயில் இருக்குது தானே, அந்த ஆயிலோடையே நான் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, சும்மா அந்த பன் சூடாகிறதுக்கு மட்டும் ஒரு 1 minute அந்த மாதிரி. எல்லா பன்னையும் இப்படி வச்சு 1 minute சூடாக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம பர்கரை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக மயோனஸ் வித் கேபேஜை வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து மயோனஸ் வித் கேபேஜ் வந்து நிறையவே வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பர்கர் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் வந்து மயோனஸோட கேபேஜ் மிக்ஸ் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் அதிகமாக இருக்கும். நம்ம அதில் வைக்கிற சிக்கன் பேட்டியுமே ஹெவி தான். இப்போ அதுக்கு மேலே சீஸ் வைப்பாங்க இல்லையா, நான் சீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து சீஸ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சீஸ் ஸ்லைஸ் எனக்கு கிடைக்கல, அதனால் சீஸ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இப்போது பேட்டிக்கு மேலே வந்து நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் வைக்கலாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ மட்டும்தான் வைக்க போகிறேன். ஆனியன் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்ல, கேபேஜோடு மிக்ஸ் பண்ணதுனால அதில் ஆனியன் இருக்கும். சில வேளை பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனியன் முழுசாக இருந்தால், அதனால் தக்காளி மட்டும் வெட்டி அதுக்கு மேலே வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, ஒரு தக்காளி போதும், ஒவ்வொரு ஸ்லைஸ் வச்சாலே போதும். லெட்யூஸ் வச்சுருந்தா ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும், பட் நைட் நேரம்ன்றதுனால நான் வாங்கிக்கிட்டும் வரல, அதை யூஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்யும்போது லெட்யூஸும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எங்களோட பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும் எங்களுக்கு. இன்றைக்கி நைட் பர்கர் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது. பர்கர் பண்ணி முடித்தாச்சு.
பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கு பர்கர். இப்போ 7:30 ஆயிடுச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டிருச்சு. அப்போது இருட்டாமல் இருந்துச்சு. பர்கர் செய்கிறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோ எடுத்து செய்கிறனால. இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு. இந்த பேட்டி தக்காளி எல்லாம் போட்டு. இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். இதுக்கு அடுத்து எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மயோனஸ் வீட்டில் செய்ய தெரிஞ்சவங்க வீட்டில் செய்யலாம். ஆனால் கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட் வராது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விற்கிறது. நாங்கள் வந்து 100 கிராம் 200 கிராம் 300 கிராம்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து கார்லிக்கோடு சேர்த்துருந்த மயோனஸில் தான் கேபேஜை மிக்ஸ் பண்ணி, மற்றது வந்து அந்த சீஸ் க்ரீமையும் வச்சு செய்யலாம். இதில் லெட்டூஸ் வச்சா பர்ஃபெக்டாக பர்கராக வந்திருக்கும். ஆனால் நாங்கள் நைட் டைம் சாப்பிட்றதுனால லெட்டூஸ் நான் யூஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இருட்டாயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.